அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் தினமொரு திருப்பாடலில் நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் 100. இன்றைய நாளின் பல்லவியாக மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவரது திருமுன் வாருங்கள் என்கின்ற ஒரு அற்புதமான அழகான ஒரு பல்லவியோடு இந்த நாளிலே தினமொரு திருப்பாடலை நாம் தொடங்குகின்றோம். இந்த திருப்பாடலானது நன்றி செலுத்துதலின் திருப்பாடல் என்று விவிலியத்தில் அழைக்கப்படுகின்றது. இறைவனை மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு இந்த அகில உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற உன்னதமான அழைப்பை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது. இறைவார்த்தை 1 பார்க்கிறோம். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். இந்த திருப்பாடலின் முதல் வசனமே ஒரு உலகளாவிய அழைப்பு, அனைத்து மக்களுக்குமான அழைப்பு. அனைத்து மக்களே ஆண்டவரிடம் வாருங்கள், அவரை மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு அவரை புகழுங்கள் என்கின்ற ஒரு அழைப்போடு இந்த திருப்பாடல் தொடங்குகிறது. இறைவார்த்தை 2, ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மனக்கவலைகளோடு அல்ல, மனக்கசப்புகளோடு அல்ல, மகிழ்ச்சியான உள்ளத்தோடு நன்றி நிறை உள்ளத்தோடு ஆண்டவர் திருமுன் களிப்போடு அவருடைய பிரசன்னத்தை தேடி வாருங்கள் என்கின்ற அழைப்பை இந்த 2வது இறைவார்த்தை நமக்கு கொடுக்கின்றது. அவர் நம் ஒவ்வொருவருக்கும் பேரின்பத்தை தருகிறார். கவலையோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். எனவே இந்த கவலைகள் எல்லாம் மறந்து விடுங்கள். இறைவனுடைய சன்னதியில் இருக்கும் பொழுது அவர் நமக்கு அமைதியை கொடுக்கின்றார், அவரை தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு ஆண்டவரை தேடி அவருடைய திருமுன் செல்லுங்கள். இறைவார்த்தை 3 வாசிக்கின்றோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். இந்த வசனம் நமது அடையாளத்தை, நாம் யார், கடவுளுடைய படைப்புகள் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கை வேலைப்பாடுகள். நாம் ஒவ்வொருவரும் அவர் மேய்க்கும் ஆடுகளாக இருக்கின்றோம். ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை அறிந்து வைத்திருப்பார். தன்னுடைய ஆடுகளுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை துல்லியமாக அந்த ஆயன் அறிந்து வைத்திருப்பதைப் போல நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அறிந்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் அனைவரும் அவருடைய படைப்புகள். அந்த நல்ல ஆயன் ஆட்டுக்குட்டியாகிய நம்மை வழிநடத்துகின்றார். நமக்கு எது தேவையோ அதை நிறைவாக நமக்கு கொடுக்கின்றார். எது தேவையில்லையோ அதை நம்மிடமிருந்து அகற்றி விடுகிறார். ஆகவே அந்த நல்ல ஆயனை பின்தொடரக்கூடிய ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் என்பதை இந்த வசனம் அழகாக எடுத்து கூறுகிறது. இறைவார்த்தை 4 பார்க்கிறோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ்பாக்களோடு அவரது முற்றத்திற்கு வாருங்கள். ஆண்டவருடைய அந்த இல்லத்திலே நாம் உள்ளே நுழையுகிற பொழுது நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் ஆர்ப்பரிப்போடும் நாம் நுழைய வேண்டுமே தவிர கவலைகளோடு மனவேதனைகளோடு பிறரை மன்னிக்காத மனநிலையோடு பாவ நிலையோடு நாம் ஆண்டவருடைய அந்த வாயில்களுக்குள் நுழையக்கூடாது. மாறாக மகிழ்ச்சியோடு நன்றி நிறை உள்ளத்தோடு நாம் நுழைய வேண்டும். ஒரு ஆலயத்திலே நான் இவ்வாறு பார்த்தேன். அந்த ஆலயத்தினுடைய வெளியே அந்த காலணிகள் விடக்கூடிய அந்த இடத்தில் இவ்வாறு எழுதியிருந்தார்கள். உங்களுடைய காலணிகளையும் உங்களுடைய கவலைகளையும் வெளியே விட்டுவிட்டு உள்ளே வாருங்கள் என்கின்ற அந்த ஒரு வாக்கியத்தை அந்த ஆலயத்திற்கு வெளியே எழுதி வைத்திருந்தார்கள். உண்மையாகவே இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆலயத்திற்குள்ளாக நாம் நுழைகின்ற பொழுது எந்த மனநிலையோடு செல்கின்றோம்? நம்முடைய குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள், தேவையற்ற கவலைகள், மன வருத்தங்கள், குழப்பங்களோடு அந்த ஆலயத்திற்குள்ளே செல்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகின்றது. ஆகவே இந்த வசனம் அழகாக சொல்லுகின்றது, அவருடைய திருநிலைகளுக்கு உள்ளாக நீங்கள் நுழைகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு
நுழையுங்கள் என்கின்ற இந்த உன்னதமான அழைப்பை இந்த திருப்பாடல், இந்த வசனம் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. ஆகவே இந்த திருப்பாடல் மையமாக 3 காரியங்களை நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. ஒன்று, ஆண்டவர் நல்லவர். அந்த நன்மை என்பதே அவருடைய இயல்பாக இருக்கிறது. அவருடைய இயல்பே நன்மை செய்வதுதான் என்பதை இந்த திருப்பாடல் அழகாக உணர்த்துகிறது. இரண்டாவது, ஆண்டவருடைய பேரன்பு. இது மாறாதது, உடன்படிக்கை சார்ந்த அன்பு. நாம் தடம் மாறினாலும் அவரது பேரன்பு என்றும் நம்மை விட்டு தடம் மாறாது. அந்த அன்பு ஒரு நல்ல ஆயன் ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி வந்து காப்பது போல அந்த நம்முடைய ஆண்டவர் பேரன்பின் காரணமாக ஒவ்வொரு முறையும் நாம் அவரை விட்டு தள்ளி செல்கின்ற பொழுது, தவறி செல்கின்ற பொழுது அவர் நம்மை அணைத்து நம்மோடு இணைத்துக் கொள்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் உணர்த்துகிறது. மூன்றாவது, வாக்கு பிறழாமை. மனிதர்கள் வாக்கு மாறலாம், ஆனால் இறைவன் நிச்சயமாக ஒருபொழுதும் தன்னுடைய வாக்கை மாற்றிக்கொள்ள மாட்டார். அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையானவர் என்பதையும் இந்த திருப்பாடல் அழகாக உணர்த்துகிறது. மொத்தமாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாடல் 100 என்பது வெறும் சாதாரண ஒரு 5 வசனங்களை கொண்ட ஒரு சின்ன ஒரு திருப்பாடலாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஆழமான இறையியல் கருத்துக்களை, வாழ்வியல் கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான திருப்பாடலாக இருக்கின்றது. ஆகவே இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கும் பொழுது நாம் ஆண்டவரே என்னுடைய நல்ல ஆயன், அவர் என்னென்றும் நல்லவர், உண்மையுள்ளவர், அவர் என்னை காக்கின்றார் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக, மகிழ்ச்சி நிறை உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழ மாற இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த திருப்பாடலை தியானிக்கும் போது நம்மிடமுள்ள குறைபாடுகளை எல்லாம் நாம் எண்ணி வருந்துவதை விட்டுவிட்டு நம்மிடம் இருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி கூறுவோம். ஆகவே இந்த வேளையில் நம்முடைய கண்களை மூடி இறைவனிடம் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் இறைவன் செய்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நினைத்து அவருக்கு நன்றி கூறுவோம். அன்பு இறைவா, இந்த இனிய காலை வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அகில உலகமே உம்மை ஆர்ப்பரித்து பாடுவது போல எங்கள் குடும்பமும் இன்று உம்மை போற்றி புகழ்கிறது. நீர் ஒருவரே கடவுள் என்றும் எங்களை படைத்தவர் என்றும் நாங்கள் முழு மனதோடு அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் மகிழ்ச்சியோடும் உம்மை புகழ்ந்து பாடும் மனநிலையோடும் செய்ய எங்களுக்கு அருள் புரியும். உம்முடைய வாசல்களின் நன்றியோடும் உம்முடைய முற்றங்களில் புகழ் பாட்களோடும் நுழைய எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் நன்மையானவர், உமது பேரன்பு மாறாது, உமது உண்மைத்தனம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழச் செய்யும். இன்று எங்களை பாவம் மற்றும் தீமைகளிலிருந்து பாதுகாத்து உமது ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்ட ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.